அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் GS1ல இப்போ பார்க்க போற டாபிக் வந்து கவர்மெண்ட் பிளான்ஸ் பாலிசி ப்ரோக்ராம் ஃபார் ட்ரைபல் டெவலப்மெண்ட் 1 and role of NGOs, whether positive or negative, second one, and third one, colonial British colonial administration or problems of tribal with respect to this one. So in the topics பார்க்கலாம். First வந்து again இதுவும் particular anthropology கிடையாது, general studies GS1லயுமே கேக்குற ஒரு क्वेश्चन தான் tribals. ஏன்னா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தாலும் சரி, இப்போ குரூப் 1க்கு கூட பார்த்தா கூட ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பத்தி நிறைய கேட்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் ட்ரைப்ஸ் ஓரியன்ட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரைப்ஸ் என்னென்ன பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ட்ரைபல் டெவலப்மெண்ட் 97ல கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன ரெலவன்சி இருக்குன்னா, இது வந்து ஓவரால் பிக்சர் நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்ல என்ன மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர்ல என்ன இருக்கு, மார்க்கெட்டிங்ல என்ன இருக்கு, கம்யூனிகேஷன், லேண்டுன்னு, இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஓவராலா ட்ரைபலுக்குன்னு என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா ஸ்கீம் பத்தி நான் சொல்றேன். இது வந்து ஓவரால் பிக்சர். இது வந்து ஒரு 200 வேர்டு ஆன்சரா நான் கொடுக்கல, இங்க ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நீங்க வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஏரியால கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டா நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து எதுக்காக கவர்மெண்ட் எஜுகேஷன்ல அவங்களுக்கு ட்ரைபல் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, the rate of literacy rate of scheduled tribe is only 49% against 73% as per 2011 census படி scheduled tribes ஓட literacy rate பாத்தீங்கன்னா less than 50% தான் இருக்கு. நம்ம நேஷனுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 73%. இப்போ எவ்வளவு கேப் இருக்கு. அப்போ லிட்ரஸி ரேட் scheduled tribeக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். Because education plays a vital role in bridging the gap between tribal and non-tribal. So government have concern over this one. அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, award of scholarship, hostel facility, stipend, stationery grant, boarding grant, midday meal have been provided by central and state government. To be precious, the coaching and guiding facilities also provided to tribal students who appear for UPSC examination and other competition examination. In addition to that, there is also overseas scholarship available for them. Foreignல போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா overseas scholarshipம் இருக்கு. Then சில schemes இருக்கு. Some schemes operated to train tribals to work as teachers in their own area. So இந்த மாதிரியான provisions scheduled tribes இருக்கு. So particularly speaking, in order to enhance literacy rate of scheduled tribes, அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ல இருந்து end to end entire thing government provide பண்றாங்க. Number 1. Next வந்து employment. So we know that central and state government has reserved 7.5% of vacancy to the candidate of schedules. இது வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. இன்ஃபார்மல் ஆர் அன்ஆர்கனைஸ் செக்டர், ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜரா பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிவெல்லர்ஸா இருப்பாங்க. ஃபாரஸ்ட் டிவெல்லர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இதுதான் அவங்களோட லைவ்லிஹுட்டாவே இருக்கும். படிச்சு வெளியில வந்து வேலைக்கு போறதுங்கிறது இன்னைக்கு அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு ஃபெனோமினா. பட் மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்மல் செக்டர் தான் நிறைய இருக்கும். ஸோ தே ஆல்சோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர் who engage them bond layer at very low wages. So cooperative federalism also play a vital role for their employment generations. Apart from this, recent பாத்தீங்கன்னா Stand Up India Scheme 2021 launched by SIDBI. It provides scheduled tribes loan ranging from 10 lakhs to 1 crore to set up entrepreneur. இது வந்து recent updation. Again employmentங்கிறது நமக்கு என்னன்னா, ஒன்னு ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம், இல்ல அன்ஆர்கனைஸ்ட் செக்டரா இருக்கலாம், இல்லன்னா entrepreneurship. இந்த 3 வெர்டிகுலா தான் வரும். இப்போ நீங்க படிச்சு TNPSC UPSC ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறோம், இல்லையா நம்ம ஒரு கடை ஒரு entrepreneurship பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ் இது இல்லாம யூனியன் பட்ஜெட், போன பட்ஜெட் பாத்தீங்கன்னா it reduced margin money requirement for loan to 15% and allowed credit for agri-allied activities. So நீங்க பாத்தீங்கன்னா லோனுக்கு ஜெனரலா ஒரு 10 lakhs நீங்க லோன் வாங்குறீங்கன்னா
மார்ஜினா இவ்வளோ percentage you are supposed to have வச்சிருக்கணும். அது எல்லாமே குறைச்சிருக்காங்க பிகாஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை என்கரேஜ் பண்றதுக்காக அக்ரி அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களுக்கு நிறைய லோன் கொடுக்கறதுக்கு, தட் இஸ் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் நம்ம எக்கனாமிக்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்தவும் கொடுக்குறாங்க. தென் இன்னைக்கு ரீசெண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், எங்கெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அங்க வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒன்று இருக்கு. இது எவ்ரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் பேஸ்ட் எஜுகேஷன், ஒகேஷனல் ஸ்கில் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய டியூவல் அப்ரோச் பாலிசியில அங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. பக்கா மாடர்னைஸ்டு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அது ஆக்சுவலி ட்ரைபல் ஏரியால இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கவர்மெண்ட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர், மெஜாரிட்டி ஆஃப் த 90% ட்ரைபல்ஸ் ஆர் கல்டிவேட்டர் and 82% are labor primary activities இருக்கிறாங்க. That's why central and state government assist them in procurement of improved seed, fertilizer, irrigation, credit facility, land reclamation, soil conservation and all. So இதெல்லாம் நமக்கு agri point of view, agri sectors scheduled tribes கான government உடைய provision. Then cooperative, இங்க cooperative வரும்போது நமக்கு வந்து முன்னாடியே பார்த்தோம், to achieve transformation of tribal agriculture and prevent exploitation from tribal money lenders. There is a concept of cooperative cooperation மொத்தமா இவங்க கிட்ட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டர், இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மோடு அந்த மாடியூல்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு இருக்கு. Then communication, so we know that our geographically isolated people, so most of the tribals living in hilly and mountainous area, so they are relatively isolation. So in order to access them, infrastructure development, whether road transport, other means of communication anga government பண்றாங்க. Apart from this, இன்னொரு விஷயம் அவங்களுக்கு இன்ஃப்ரா வேணும் அப்படின்னா again அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிக்காக, அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றதுக்காக we need this kind of thing. So அது ஒரு விஷயம் பண்றாங்க. And land distribution and land alienation. So next ஒரு இஷ்யூ உங்களுக்கு பாத்தீங்கன்னா land. Colonially speaking, காலங்காலமா tribal people face பண்ற foremost thing பாத்தீங்கன்னா land alienation problem தான். You know that எவ்வளோ developmental activities நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் கட்டணும், ஒரு ரயில்வே ட்ராக் போடணும். ஸோ இந்த மாதிரி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட் பண்றதா இருந்தாலும் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரெண்டா சொல்லுவாங்க, ஒன்னு சோஷியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்னு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோஷியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப்காக இன்வெஸ்ட் பண்றது. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து குவான்டிடேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், டிரான்ஸ்போர்ட், ரோடா இருக்கலாம், ரயில்வேயா இருக்கலாம், ஏர்வேயா இருக்கலாம், வாட்டர்வேயா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஃபோர்மோஸ்ட் திங் என்ன ஆகும்னா லேண்டை வந்து லைக் அக்விசிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் லேண்ட் ஏலினேஷன் சீரியஸ் ஒன் இன் ட்ரைபல் ஏரியா. Money lenders, non-tribal people continue to grab the land belonging to tribal. So for that, following things prevail in India. For example, in some state like Gujarat, Odisha, Rajasthan, provision restricting transfer of tribal land to non-tribal by sale. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஐ எம் நாட் வெரி ஷுவர். நீங்க above mentioning state குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஜவ்வாது மலை இருக்கு. ஜவ்வாது மலையில வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் லேண்ட் இருக்கும். அதை வந்து ஒரு நான் ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்க விற்கலாமா விற்க முடியாது. சில இடத்துல இன்னைக்கு இருக்கு, பட் குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னா நான் ட்ரைபல் பீப்புள் விற்க முடியாது. அதே மாதிரி ப்ரொவிஷன் ரெஸ்ட்ரிக்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் டு எனி பர்சன், tribal or non-tribal and all, இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அதே மாதிரி ப்ரொவிஷன் ரெஸ்ட்ரிக்டிங் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் பை எனி மீன்ஸ். அப்பெல்லாம் எதுக்குன்னா இன் ஆர்டர் டு preserve. Actually வந்து ட்ரைபலை பொறுத்த வரைக்கும் we are supposed to கல்ச்சரையும் அவங்களுடைய எக்கனாமிக் அந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கா கவர்மெண்ட் டீம் டு preserve them. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கவர்மெண்ட்ல இருக்கு. பட் டிஸ்பைட் ஆல் திஸ் லேண்டினேஷன்ங்கிறது இன்னெவிட்டபிளா இருக்கு. தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ ட்ரைபல் பீப்புளுக்காக இண்டஸ்ட்ரி
ஏரியால கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க. ஸோ கவர்மெண்ட் கேரி அவுட் ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்பிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்சிடரி ஆக்குபேஷன் அமாங் ட்ரைபல் பீப்புள். ஏன்னா ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைவ்லிஹுட் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா ஒன்னு பிரிமேட்டிவ் அக்ரிகல்ச்சரா இருக்கும். தட் இஸ் பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில தான் ஈடுபடுவாங்க. ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு பெரிய இருக்குன்னா அங்க வந்து நம்ம சொல்ல முடியாது ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் வை கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சப்சிடி ஆக்குபேஷனுக்கு சப்சிடிஸ் தர்றது, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு ஒரு ஹோலிஸ்டிக் சிங்கிள் விண்டோவா எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி, பீ கீப்பிங், ஷீப் ரியரிங், பீயிங், செரிகல்ச்சர், இந்த மாதிரி. இது இல்லாம சம் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் லொகேட்டட் இன் ட்ரைபல் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் துர்காப்பூர், ரூர்கேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இண்டஸ்ட்ரியில இருக்கு. அது இன்டர்ன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குது. we know that இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் வேஸ்க்கு பக்கத்துல இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு நாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க, இறக்குமதி பண்ண பொருள் ஈஸியா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும். நீங்க ரொம்ப தள்ளி இருந்து அது டிரான்ஸ்போர்ட்டே காஸ்ட் ஆகும். அதனால ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்கன்னா நிறைய கிரைட்டீரியாஸ் யோசிப்பாங்க. ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்க இருக்கு. இது கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது இல்லாம நிறைய போர்ட் அண்ட் ஏஜென்சியை கவர்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. த ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் இன் சம் ஏரியா. சரிங்களா? நமக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்து ட்ரைஃபெட், ட்ரைபல் ஃபெடரேஷன். தட் இஸ் அவன் ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதுக்காக ஒரு கவர்மெண்டோட மெக்கானிசம் எல்லாம் இருக்கு. ஸோ எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப், agriculture, industry, communication, cooperative, land alienation, land distribution, agency development, that is marketing, கிட்டத்தட்ட tertiary sector. இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸுமே ட்ரைபலுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு பார்ட் ஆஃப் ஆன்சர் ஆஃப் த கொஸ்டின். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம் இருக்குங்கிறத ஸ்கீம் அப்படியே நான் சொல்லியிருக்கேன். பிஃபோர் தட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் ரீச் ஆயிருக்கா கிரிட்டிசம், தட் இஸ் லிமிடேஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இதுல நான் ஒரு சில பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட் ரெடி பண்ணி ஒரு கமெண்ட்ஸ்ல போட்டாலும் ஓகே. பிகாஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணீங்க நிறைய பாயிண்ட்ஸ் தான், புது பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த இட் இஸ் கம்மிங் ஷேரிங். ஜென்ரலி ப்ரிப்பரேஷன் இஸ் பியூர்லி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. தென் நீங்க லேர்ன் பண்ணுங்க. லேர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஷேரிங் இஃப் அட் ஆல் வாண்ட் நீங்க உங்களுக்குள்ள நிறைய பேசிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இங்க ஒரு சில ஜென்ரல் கிரிட்டிசம், ஐ மீன் ஜென்ரல் லிமிடேஷன் தான் சொல்லியிருக்கோம். பிகாஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபோர்மோஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்புள் வந்து லோவர் ஸ்டாட் ஆஃப் சொசைட்டில இருக்காங்க. அதாவது நமக்கே தெரியும் அவங்க ரொம்ப வந்து கொஞ்சம் பேக்வேர்டு சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அப்பர் கர்ஸ்ட்ல உள்ளவங்க அவங்களை டாமினேட் பண்றதுனால என்னதான் ப்ரோக்ராம்ஸ் அது பாலிசி இருந்தா கூட அது பெனட்ரேட் ஆகுறது கிடையாது. இதுதான் உண்மையிலேயே நடைமுறையில் உள்ள ஒரு சிக்கல். ஒன்னு, that is benefit failure to reach the lower state of society and got concentrate the hand of upper crust of the tribal community. இந்த அப்பர் crust of the tribal community மட்டுமே கிடையாது, ஈவன் நான் ட்ரைபல் கூட இருக்கும். தட்ஸ் வை நம்ம அந்த ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன், ட்ரைபலுக்காக போடுற டெவலப்மெண்டல் பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பி ட்ரைபல் சப் பிளான், பேஷா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பினான்சியல் அலாகேட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பினான்சியல் அலாகேட் வந்து அப்படியே அவங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆயிருக்குமா? ஒரு 100 கோடி பட்ஜெட் போடுறாங்க, அந்த 100 கோடி பட்ஜெட்டுக்கான ப்ரோக்ராம் அவங்களுக்கே போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிசம் in tribal development block is that whole brand carried out without the participation of tribal people. இது ஒரு விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்றது. ஏன்னா நீங்க ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாட் டு சே செட் ஆஃப் பிலீஃப்லாம் இருக்கு. அதோடயே தான் பேரலா நீங்க பாலிசி மேக்கிங், தட் இஸ் என்ன சொல்ல வராங்க, பாலிசி மேக்கிங்ல lack of participation of local community, local tribal people. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, இந்தியால ஒரு எஜுகேஷன் ஒரு பாலிசி போடுறோம்னா ஃபாரின்ல வெஸ்டர்ன்ல ஒரு விஷயங்களை நம்ம ஊருக்கு போட்டோம்னா நம்மளால அதை அடாப்ட் பண்ண முடியாது.
அப்ப பாலிசி மேக்கிங் பாலிசி போடும்போது இண்டிஜினஸ் ஃபேக்டர்ஸ் தான் எடுக்கணும். இதே தான் இங்கேயுமே ட்ரைபல் பீப்புளுக்கு ஒரு பாலிசி போடும்போது நான் ட்ரைபல் ஏரியாவுக்கான விஷயங்கள்ல எல்லாம் இன்புட் கொடுக்க கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடந்துட்டு இருக்கு. தட்ஸ் வை நான் ஒரு வீடியோல போட்டிருந்திருப்பேன், லிமிட்டேஷன் ஆஃப் பேசாவாகட்டும், லிமிட்டேஷன் ஆஃப் டிஎஸ்பிக்கு சொல்யூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்கல் பார்ட்டிசிபேஷன், that is local tribal people participation in the policy making சொல்லியிருப்பாங்க. எஸ், அது இருந்தா மட்டும்தான் அவங்களோட கன்சர்னோட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி we are supposed to make policy. Then so உங்களுக்கு பாலிசி மேக்கிங்லயே அவங்களோட சே இருக்காது, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்க ஒன்றும் சொல்ல முடியாங்க. that is the tribal had no particular say in formation of their own development nor cooperation obtained in the implementation of this program. Then again ஒரு காமனான ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், apatheticness, bureaucracy apathetics ஜெனரலா சொல்ற ஒரு விஷயங்கள் தான். The unchanging bureaucracy failed to fulfill the role of development agency, and in addition to the local politician or local elite people also not interest of tribal mass. So because they use their situation for self interest, ஒன்னும் இல்ல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் தான், ஃபினான்ஷியல் இதுல இன்வால்வ் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன கெயின் பாக்குறாங்களே தவிர்த்து ட்ரைபல் மாஸுக்கு என்னங்கிறது பாக்குறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்க ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தென் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. என்ன ஸ்கீம் பர்டிகுலரா இருக்கு, சில கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா 1999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. ஸோ the primary objective என்னன்னா sustainable income to rural poor. இது வந்து covered to tribal people also. Then MNREGA இதுமே overall employment scheme தான், but it also ensure inclusive growth to tribal people. Then coaching scheme for banking and secretarial service including Indian IAS, IPS, IAS exam. So government provide job oriented coaching and allied service for banking and secretarial service like in the then military service. இதெல்லாம் நீங்க வந்து இந்த எடுக்கும்போது நீங்க ட்ரைபல்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. அப்கிரேடேஷன் ஆஃப் மெரிட்ஸ், அப்புறம் ட்ரைபல் சப்ளான் இருக்கு, நான் சொல்லிட்டேன். ட்ரைபல் சப்ளானோட அப்ஜெக்டிவ் எல்லாம் ஒரு கிளாஸ்ல பார்த்துக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். எகெயின் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்லயும் பாத்தீங்கன்னா கூட ஒரு தனியான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய பார்த்தோம்னா சிப்கோலும் தே ஆஃபர் கன்சல்டன்ட் சர்வீஸ் இன் மேனேஜரியல், டெக்னிக்கல், எக்கனாமிக் அண்ட் அதர் பீப்புள். So TriFed is nothing but socio-economic development of tribal people. So promoting tribal product in the market, அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து லைவ்லிஹுட்டை இன்ஷூர் பண்ணும். ஸோ இது இல்லாம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் டு ஷெட்யூல் ட்ரைப் ஏரியா, ட்ரைபல் சப்ளான் அப்ரோச், வனபந்து ஸ்கீம், ஏக்லவ்யா ஸ்கீம்னு நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட்ல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ கரண்ட் ஏதாவது ஸ்கீம் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஓவரால் ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக செக்டார் வைஸும் பார்த்தாச்சு, ஸ்கீம் வைஸும் பார்த்தாச்சு. இன்னும் கரண்டா இருந்தா யூ ஆர் சப்போஸ் டு ஆட் ஸ்கீம் 1. நெக்ஸ்ட் ஒன் NGO, உங்களுக்கு சிலபஸ்லயே இருக்கு. தென் இது ஒரு காமன் NGOங்கிறது நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் ஓகே, ஆந்த்ரோபாலஜிக்கும் ஓகே. இப்போ எப்படி கேட்கலாம், NGO என்ன பண்றாங்க, ரோல் ஆஃப் NGO, லிமிடேஷன் ஆஃப் ரோல் ஆஃப் NGO, வே ஃபார்வர்ட். இந்த 3 தான் கேட்க வாய்ப்பு. கரெக்டா பண்றாங்களா, கரெக்டா பண்ணா என்ன பண்றாங்க, தப்பா பண்றாங்கன்னா ஏன் தப்பா பண்றாங்க, சரி என்ன சரி செய்யலாம், இதுதான் உங்கள்கிட்ட நம்மள்ட்ட கேட்க போறாங்க. ஸோ கம் டு திஸ் ஒன், ரோல் ஆஃப் NGO. எஸ், NGO ஒரு ஃபெசிலிட்டேட்டரா, இது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைபல் பீப்புள். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் NGOவே எங்க உங்களுக்கு லைக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ட்ரைபல் பீப்புளே தான் நமக்கு வந்துச்சு. நாட் ஃபார் மெயின் ஸ்ட்ரீம் பீப்புளுக்காக ஆரம்பிக்கல. ஏன்னா ட்ரைபல் பீப்புள், ஒரு நீங்க கொலோனியல் ஹிஸ்டரி எடுங்க, பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியட்ல இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், நான் ரோடு போடுறேன், ரயில போடுறேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றது, ஃபாரஸ்ட் லேண்டை வந்து அவங்க அக்வேஷன் பண்றது மட்டுமே கிடையாது, அதை வந்து அழிச்சுட்டாங்க. அப்ப ஃபாரஸ்ட் டிவெலப்ஸ் ரூட்ல நிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சுதான் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பாதிப்பு வரும்போது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆகிய NGOs வந்து வர்றாங்க. எதுக்கு? டு சவுண்ட் டு தி அன்சவுண்ட் பீப்புள்.
இவங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ்ல the ரோல் ஆஃப் என்ஜிஓங்கிறது ஒரு இன்எவிட்டபிளான ஒரு விஷயங்கள் தான், ஈவன் தோ தட் ஹேஸ் லாட் ஆஃப் லிமிடேஷன். சரிங்களா? ஸோ ரோல் ஆஃப் என்ஜிஓ எ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் ஆக்சலரேட்டிங் ட்ரைபல் ப்ராக்ரஸ் இன் இந்தியா. இது வந்து ஒரு ஜெனரல் டாபிக் தான். ஆல்ரெடி பழைய கொஸ்டின்ல நிறைய நான் சொன்ன 3 பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. என்ஜிஓ ரோல் இன்னெவிட்டபிளா ஜஸ்டிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. என்ஜிஓ ரோல்ல லிமிடேஷன் இருக்கு, கிரிட்டிக்கலி அனலைஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், என்ஜிஓனா உங்களுக்கு தெரியும், என்டைட்டிஸ் ஒர்க்கிங் அவுட் சைடு தி ஸ்டேட். அப்ப அவுட் சைடு ஸ்டேட்னா தமிழ்நாட்டை தள்ளியோ இந்தியா தள்ளி கிடையாது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ங்கிற ஒரு பர்வியூ இல்லாம வெளியில, அப்ப இவங்க ஃபார்மல் செக்டர்ஸ்ல வரல, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வரல, அவுட் சைட் தி கவர்மெண்ட் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி ட்ரைபல் பீப்புள். ஜென்ரலா இப்ப நம்ம பார்க்க போது ட்ரைபல் பீப்புள். ஸோ என்ஜிஓங்கிறது வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செக்டர் கிடையாது, சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேருக்காக போடுறாங்க. They had made immense effort in various sectors, especially environmental conservation, socio development, political empowerment. இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப என்னென்ன செஞ்சிருக்காங்க? எஸ், they are facilitated சொல்லி ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம சொல்ல போறோம். First one, implementation of PESA Act to empower Gram Sabha to safeguard tribal rights and culture. The role of NGO in this regard is really inevitable. ஏன்னா பேசாவோட லிமிடேஷன் ஒரு கிளாஸ் பார்ட் 2ல நான் சொல்லியிருப்பேன். பேசா இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் கூட ஒரு சில ஸ்டேட்ல நடைமுறைக்கே கொண்டு வரல. ஸோ இதெல்லாம் அதோடைய வாட் டு சே சேலஞ்ச். பட் இதை ஓவர் கம் பண்றதுக்காக என்ஜிஓஸ் அவங்க குரல் கொடுத்து, இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டேட்ல பிகாஸ் ஆஃப் தி என்ஜிஓ தட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், ஏன்னா என்ஜிஓன்றது ப்ரெஷர் குரூப் மாதிரி தான், அவங்க கொடுத்த ப்ரெஷர்ல தான் நிறைய ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு, ஆக்ட் இனாக்டே ஆச்சு. ஸோ வித்தவுட் தி ப்ரெஷர் ஆஃப் என்ஜிஓ த enactment and the implementation of PESA is not possible. So the implementation of PESA la NGO role ரொம்ப ஜாஸ்தி. PESA நாலே உங்களுக்கு தெரியும் கிராம சபாவுக்கு நிறைய ரோல் கொடுத்திருக்காங்க. That is கிராம சபா is nothing but local tribal community. Again implementation of Forest Right Act, அதுலயுமே NGO ஓட ரோல். ஏன்னா உங்களுக்கு ஆக்ட் இருக்கும், அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும், இந்த ஆக்ட் பத்தியே தெரியாது. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் படி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கு இருக்கு. Then foremostly speaking, they organized several demonstrations against illegal attempt to alienate tribal from lands. இது நம்மளே நிறைய பார்த்திருப்போம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு foremost ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் பார்த்தாலே ப்ரெஷர், எனி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி affect tribals and affect their livelihood na generally NGOs organize, NGOs speak on behalf of tribals. So they organize several demonstration, and they have vital role in to preserve cultural significance of tribal population. In this regard, they also enabled for the protection of indigenous sacred tree, water body and all. And even they are playing very thing into protection of tribal language, cultural tradition, farming sectors, technique and all. Otherwise, even for example, to documentation of traditional knowledge and all they are doing. We also encounter these things. Traditional knowledge, tribal knowledge, இன்னைக்கு நமக்கு தெரியுது ஒரு விஷயங்கள் அப்படின்னா because of NGOs only. Otherwise not possible. ஏன்னா அவங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. நீங்க யூடியூப்ல போய் எடுத்து பாருங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. And they have very very important role in improve literacy rate of tribal people and enhance their health outcome in areas.
it is the important thing. That's why our case study irukku. NGO played a vital role to arouse public opinion in important tribal rights such as Niyam Guri Hill cases, Chenchu tribe case, etc., wherein NGO helped assert Gram Sabha their legitimate rights against MNC companies. That is, NGO acted as pressure group, and even they mobilized public opinion against the negative things. So overall பாத்தீங்கன்னா ஒரு socio point of view, education, health, or environmental ecological point of view, protection of environmentally significant sacred trees and all, again linguistic point of view, again socio point of view, that is preservation of their culture, belief, tradition, system and all. NGOs act as an catalyst for them. They arouse public opinion, they raised voice, they enable to raise voice of tribals. Otherwise, due to illiteracy, due to backwardness, due to isolation, they don't have any say. Tribal people பாத்தீங்கன்னா நீங்க ஐசோலேஷனா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய இண்டிகேட்டர்ஸ் கம்மியா இருக்கு, பட் மீன்ஸ் நிறைய விஷயங்கள் தெரியல. ஸோ அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக தான் NGOs ப்ளே பண்றாங்க. We are talking about genuine NGOs. So sector wise பாத்தீங்கன்னா financial and again migration, health care perspective பாத்தீங்கன்னா நிறைய NGOs வந்து self help group create பண்ணிருக்காங்க. To overcome the debt trap, several NGOs form self help group which pool money collected from tribals and provide low interest loan to them. This is great help in the time of crop failure. Then migration. So migration, again NGOs வந்து to curb migration of tribal people, they are working more. That is self employment program அதெல்லாம் நிறைய செய்யறாங்க. ஹெல்த் கேர்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின், வேக்சினேஷன் இதெல்லாம். பிகாஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு லைக் இராடிகேட்டட் டிசீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போலியோ, ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் ஈவன் இந்தியால இருந்து இராடிகேட்டே ஆனா கூட இன்னைக்கும் நீங்க பேச்சஸ் ஆஃப் ட்ரைபல் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்ல இறந்தவங்க கூட இருப்பாங்க. ஸோ வேக்சினேஷன்ங்கிறதுலாம் அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி லேக் ஓவர் திஸ் வென். ஸோ இந்த வேக்சின் கேம்பெயின் ஆகட்டும், ஹைஜீனிக் ஆகட்டும், நியூட்ரிஷன் ஓரியன்டான விஷயங்கள், எஸ்பெஷலி ஃபார் prenatal, antenatal mothers, children, lactating mothers, pregnant person health camp, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஹெல்த் கேர் ஆங்கிள் செய்யறாங்க. இது ஈவன் தோ பாக்குறதுக்கு ஒரு மீகர் பாயிண்டா தெரிஞ்சா கூட இட் ஓன்லி have, because நீங்க pregnant womenக்கு if you don't have any concern, MMR rate increase ஆயிடும், maternal mortality rate. that is நீங்க வந்து டெலிவரி பண்ணோடனே மதர் இறந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் NGOs பண்றாங்க. So simply speaking, they are bridging the gap between government and their own. So they plug gap in government program and reach out to section of people so called untouched by state project. For example, they provide aid to migrant workers in COVID-19 crisis. Apart from this, they are engaged in diverse activity like human rights, labor rights, gender issue, environmental perspective, legal aid, and lot of things. They act as an enabler for bringing change in the ground level. So we can say them enabler, bridger, healthcare provider, financier, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க obviously. So they are vital for overall development. இருந்தாலும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நமக்கே தெரியும், ஒரு காமன் மேனா நீங்க யோசிக்கும் போது ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கு NGO கொடுத்துரும், பட் இன் பிராக்டிக்கல் அது மெட்டீரியலைஸ் ஆயிருக்கா, ஆமா ஃபுல் டெவலப்மெண்ட் வந்திருக்கானா இல்லைன்னு ஒரு பதில் நமக்கு வரும். ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவான பாயிண்ட்டுகள் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் மிஸ்அப்ரோப்ரியேஷன், ஒரு கொடுத்த பணத்தை அவங்க ஏதாவது மைட் பி மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெக்குனா இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல செயல்பட்டு தே parallelly travel with
allied people, that is defeat the purpose of the program. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம காமன் மேன் ப்ரிவலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் வரும். லேக் ஆஃப் மேன் பவர், அப்ராப்ரியேட் பாலிசி இல்ல, இன்அடிக்வேட் ஃபண்டிங் மொபிலைசேஷன். இது வந்து ஸ்டேட்டுக்கும் பொருந்தும், ஒரு என்ஜிஓக்கும் பொருந்தும். ஸோ என்ஜிஓட ஃபண்ட் இருந்தா மட்டும்தான் தே கேன் டூ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. Inadequate funding mobilization, lack of government support to NGOs, because project a government project, the governmental plans, program, policy, without their support, without bureaucrat intervention, without political facilitation, program perisa success agadu. Then absence of proper and suitable approach, lack of trained staff, இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா sometimes services will not be tribal friendly. ஏன்னா ட்ரைபலுக்கு ஒரு சில ஒரு சில பிலீஃப் கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். பட் கல்ச்சரல் பெரியர், இன்ஹிபிட்டிங் கேரக்டர் இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது. இப்போ ஒரு என்ஜிஓ இருக்காங்க, ஒரு ஜவாதி ஹில்ஸ்ல உள்ள ஒரு வெல்ஃபேருக்காக ஒரு எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்றாங்க அப்படின்னா அந்த என்ஜிஓ ஃபேஸ் பண்ற விஷயங்கள் இதான் இப்ப நம்ம பேச போறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு விமன் சென்ட்ரிக் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அவங்களுக்கு விமன் ஓரியன்டா ஏதோ ஒரு லைக் ஏஜ் ஓல்டு ஹேபிட் இருக்கும். காலங்காலமா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கல்ச்சுரல் பெரியர்ஸ். இதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா அவங்களுக்கு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸோட இன்வால்மெண்ட்டே இருக்காது. நான் இன்வால்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் அண்ட் வீக் மானிட்டரிங் சிஸ்டம் ஆர் சப்போர்ட். இன்னும் சில சமயம் பாத்தீங்கன்னா நோ லிங்கேஜ் அண்ட் கோஆர்டினேஷன் அமாங் டிஃப்ரெண்ட் NGOs that working in safe geographical area. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இதை நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாவே இருக்காது. தென் நம்ம எல்லாரும் கம் அக்ராஸ் பண்றது லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இன் NGO ஆக்டிவிட்டி. ஏன்னா NGO வந்து கெட்டிங் ஃபண்ட், தே ஆர் கெட்டிங் ஃபண்ட், நீங்க டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இதனாலதான் ஃபினான்ஷியல் மிஸ் அப்ரோப்ரியேஷன்லாம் நடக்குது. அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், கரப்ஷன், நெப்போட்டிஷன், இன்டர்னல் வீக்னஸ் இதெல்லாமே நெகட்டிவ் ட்ரைட்ஸ் ஆஃப் NGOs. இதெல்லாமே NGOs இருக்கிறதுனால தான் அவங்களால ஒரு எஃபெக்டிவா செய்ய முடியல. தென் ஆஸ் யூசுவல் வி செட் ஆல்ரெடி மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட் பை ரெகுலேட்டிங் கிராண்ட்ஸ் அண்ட் டொனேஷன். சில இடங்களை பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஒர்க்கே இவங்க ஓவர்லேப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி NGOவை நம்ம ஏன் கூப்பிடுறோம்? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு எனேபிள் பண்றதுக்கு தான் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். But they are not supposed to parallelly travel. Parallel கூட travel பண்ணலாம், but over travel பண்ணக்கூடாது. So overlapping with government work, increasing participation by community in policy making is lowering the dependence of NGO and they will become repetitive. And lack of finance. Finance பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆங்கிள் தான். ஒன்னு அவங்கள்ட்ட inadequate ஃபண்ட் இருக்கும், இன்னொன்னு அவங்க ஃபண்டை மிஸ் அப்ரோப்ரியேஷன் பண்ணுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப ரிமோட் ஏரியால பாத்தீங்கன்னா problem of accessibility, remoteness, poor transport system in tribal area they are facing by NGOs. இப்ப நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு ahead state எப்போதுமே. So we can access our people. இதே நீங்க அந்தமான் போக, அந்தமான்ல ஏதோ ஒரு ஐலாண்ட்ல ஏதோ ஒரு ஆன்ஜிஸ் ட்ரைப் இருக்காங்க. அவங்களாம் இன்னைக்குமே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஐசோலேட் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ரீச் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அங்க ஒரு ஹெல்த் கேம்ப் போடணும்னா ஜஸ்ட் யூ திங்க் இமேஜின் த சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது வந்து சிஸ்டம் ஓரியன்ட் இஷ்யூ. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் கிரெடிபிலிட்டி. நமக்கு பிகாஸ் முன்னாடி என்ன ஃபினான்ஷியல் அப்ரோப்ரியேஷன், மிஸ் அப்ரோப்ரியேஷன் இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ நவடேஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு NGOங்கிறதே ஒரு apart from mushroom of NGO, அவங்கள பார்க்கறதே லைக் we don't have good opinion in some NGOs. சில NGOs நிறைய மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி பண்றதுனால லைக் அவங்க பியூரா ட்ரைபல் டெவலப்மெண்ட்காக தான் ஒர்க் பண்றாங்கன்னா சம் NGOs பண்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்றது NGO ரோல்ல பாத்தீங்கன்னா. ஸோ சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா we are supposed to improve, that is நீங்க டிரான்ஸ்பரன்சி அவங்க ஆக்டிவிட்டியில கொண்டு வரதாகட்டும். சப்போஸ் அவங்கள்ட்ட inadequate ஃபண்ட் இருந்தா ஃபினான்ஷியல் மொபிலைசேஷன் பண்றதுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு எனேபிள் பண்றது மாதிரி வேலைகள் we are supposed to do. Then colonial பிரிட்டிஷ் கொலோனியலிசத்துல ட்ரைபல் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க.
critically examine how did British colonialism affect tribal way of life and their relationship with forest in the 19th century. How did tribal react to it and what its consequence? Examine. So நமக்கு தெரியும் ட்ரைபலோட ப்ராப்ளமே ஆரம்பிச்சதே colonial rule தான். Forests constitute significant part of tribal life because their livelihood largely depend on it. In fact, tribals live in harmony with nature, and any attempt regarding displacement of them obviously eroded their livelihood, their rights, their development, their empowerment and all. So is the major issue. Tribes, forest dwellers, forest நம்பி இருக்கிறவங்க அவங்கள அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி ரீஹாபிடேஷன் பண்ணும்போது they are not able to cope. So அது ஒரு பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இன்ன பிரிட்டிஷ் பர்சன்ஸ் பண்ணாங்க என்னன்னா that is critically examine பிரிட்டிஷோட இன்டர்வென்ஷன் ட்ரைபலுக்கு அவங்க என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், in order to ensure high revenue and gain greater, British access the hinterland and enter their relative isolation, which affected tribal way of life and their relationship with forest. எப்படின்னா, in the name of development, British people என்ன செஞ்சாங்க, so called relative isolation இருந்த tribal people அவங்க access பண்ணி அவங்களுடைய hinterland அவங்க தனியா இருந்ததை உடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க பாதிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுடைய காடுகளை அவங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க, பிரிட்டிஷ் ஆர் டிஸ்பொசஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ். அது காலங்காலமாக இன்ஹாபிட்டட் ஃபார் ஜெனரேஷன். காலங்காலமா அவங்க நிலம் அவங்களுடைய காட்டு நிலங்களை அனௌன்ஸ் பண்றாங்க ஆக்ட் போட்டு, ஹியர்ஆஃப்டர் உங்களுக்கும் இந்த காட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. தட் இஸ் they forcefully evacuated from forest, left with no option but settled down to near village and city. Over time, by the passage of time, they lost their tribal triads and assimilated in the mainstream. Very unfortunate. ஃபாரஸ்ட் லேண்ட்லேயே அவங்க டிஸ்போசஸ் பண்ணிட்டாங்க, இவாக்குவேட் பண்ணிட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்கள அசிமிலேஷன் பண்ணியாச்சு. தட் இஸ் மெயின் ஸ்ட்ரீம் மக்களோட வாழ்வதுக்கு போயிட்டாங்க. தே ஹாவ் பெக்யூலியர் ட்ரையட்ஸ், கேரக்டர்ஸ், பிலீஃப், கல்ச்சர்ஸ், அதெல்லாம் அவங்க பை தி பேசேஜ் ஆஃப் டைம் தே லாஸ்ட் தேர் ட்ரையட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பியோர் மானிட்டரிக்காக சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் வே ஆஃப் லைஃப் பறிச்சுட்டாங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் திங் லேண்ட் எலினேஷன் மூலியமாக. ரெண்டாவது வேற என்ன செஞ்சாங்க, they restricted the access to minor forest produce like timber, honey, etc. ஏன்னா அதுதான் அவங்களுடைய மேஜர் லைவ்லிஹுட். In absence of other sources of sustenance, they resorted to petty works and some engaging in robbing outsider and looting their property. அதான் நீங்க ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 உடைய மேஜர் ஹைலைட்டே என்னன்னா, அந்த ஆக்ட் எனேபிள் ensure rights of minor forest produce to tribal people. அதான் மேஜர். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நீங்க ஒரு காட்டுல தேன் இருக்கு, அந்த தேனை இனிமே நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த தேன் தான் உங்களுக்கு வாழ்வாதாரமே. அந்த தேனை வந்து காடுகள்ல இருந்து வெளியில வந்து மக்கள்கிட்ட வித்து அந்த காசு வச்சுதான் அங்க வாழ்ந்தாங்க. இப்ப அது இல்லைன்ட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, லைவ்லிஹுட் போயிடுச்சு. அப்ப என்ன செய்ய வராங்க, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாங்க. சில பேரு திருடர்களாக கொள்ளையடிக்க மாறிட்டாங்க. சோ நம்ம லேண்ட் எலினேஷன், லைவ்லிஹுட் டிப்ரிவியேஷன், ரெண்டு விஷயம் பார்த்தோம். தேர்ட் ஒன் ஓவரால் ஹோலிஸ்டிக்கா அவங்க வே ஆஃப் லைஃபே மாத்திட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் டிக்ளேர் ஃபாரஸ்ட் அஸ் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ லைவ்லிஹுட் போயிடுச்சு, இதெல்லாம் ஓகே. ஃபாரஸ்ட் தான் ட்ரைபல் பீப்புளோடைய ஃபுட்டோடைய அபார்டு. அவங்க ஏன்னா காடுகளில் வெளியிறவங்க தான் உணவை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க ஃபுட் ஃபாரஸ்ட் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா
ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கன்னா அங்க விளையிற எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம்னா உணவுக்கு எங்க போவாங்க? நீங்களே படிச்சிருப்போம், குறிஞ்சி நிலம், மலையும் கிழங்கும் எடுத்து மக்கள் சாப்பிட்டாங்க. தட் இஸ் ஃபாரஸ்ட் விளையிற பொருளை தான் அவங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய கொஸ்டின் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் ஃபாரஸ்ட் டிக்ளேர் ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட், தட் இஸ் நம்ம என்விரான்மெண்ட்ல படிப்போம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆல்ரெடி ஃபாரஸ்ட்ல ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணி இருந்த ட்ரைப்ஸை இப்போ நீங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணதுனால அவங்க கல்டிவேஷனும் பண்ண முடியல, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டையும் கலெக்ட் பண்ண முடியல, மொத்தமாவே அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது, தே ஆர் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன் மாதிரி போயிடுச்சு. So when tribals not allowed to practice shifting cultivation and not allow collect fruits, food and wood, இது ஒரு பிரச்சனை. இப்போ சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தீங்கன்னா tribal chief lost their administrative power. They have to follow the rules formulated by British. எக்கனாமிக்ல என்ன பார்த்தோம், நீங்க வந்து டிஸ்போசஸ் பண்ணியாச்சு, லேண்ட் இனிமே உங்களுக்கு இல்லைன்னு விரட்டிட்டாங்க, அதுல விளையிற ப்ரொடியூஸ் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, லைவ்லிஹுட் போச்சு, உணவுகள் கிடைக்கல, ஃபுட் அண்ட் வுட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. எக்கனாமிக்ல அப்புறம் ஷிஃப்டிங் கல்டிவேட் பண்ணக்கூடாதுன்றாங்க, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எக்கனாமிக்ல ஒரு பக்கம் அடிச்சுட்டாங்க. இப்போ இன்டர்வென்ஷன் பண்றாங்க. ட்ரைபலுக்கே என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, ட்ரைபல்னா ட்ரைபல் சீஃப் இருப்பாங்க, அவங்க ட்ரைபல் சீஃப் கீழே தான் மக்கள், ஏன்னா அவங்களா ஸ்மால் கிளான், ஒரு இனக்குழுக்களாக வாழ்ந்தவங்க. இப்ப அந்த அவருடைய பவரை எடுத்துட்டாங்க. நீங்க ஒரு கிளான், நீ ஒரு ட்ரைபல் சீஃப், நீங்க சொல்றது வந்து சட்டம் கிடையாது. இனிமே பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்களோ அதான் நீங்க கேட்கணும். தே ஹேட் டு ஃபாலோ தி ரூல்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். அப்ப என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பவரே போயிடுச்சு. இப்ப சோசியலி அவங்க பேக்வர்ட் ஆயிட்டாங்க. அடுத்த பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணது எக்கனாமிக்கலி பார்த்தாச்சு, சோசியலி பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு எக்கனாமிக்கல் என்னன்னா, வெரி பேத்தட்டிக் என்னன்னா, they have to pay taxes to tribe British. பாருங்க, அவங்க நிலத்தை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அவங்கள வரி கட்ட சொல்லிட்டாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து they are dispossessed of property, ஒண்ணுமே அவங்கள்ட்ட இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க, they are exploited by traders and money lenders. எப்படி வர்றாங்க ட்ரேடர்ஸ் மணி லெண்டர்ஸ்னா, அவங்க டிஸ்போசஸ் ஆயிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி இல்ல, நீங்க வச்சிருக்கிறது பிரிட்டிஷ்க்கு சொந்தம், வரி கட்டுங்க. இப்ப நமக்கு எப்படி வந்து நீங்க ஜமீன்தாரி மெஹல்வாரி சிஸ்டம்லாம் இருந்துச்சு, விவசாயிகள் ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணணும், இவ்வளோ பெர்சன்டேஜ் டாக்ஸா வந்து ஜமீன்தாருக்கோ மெஹலுக்கோ கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி, இப்போ இவங்க லைக் ட்ரைபல் பீப்புள்ஸ் வாட் தே ஹேவ் சப்போஸ் டு டூ, தே டூ சம்திங் ஆக்டிவிட்டி இன் ஃபாரஸ்ட், அதுக்கு தே ஆர் சப்போஸ் டு பே. யார்கிட்ட கொடுக்குறாங்க, யார் இன்டர்வென்ட் பண்றாங்கன்னா ட்ரேடர்ஸோ மணி லெண்டர்ஸோ இப்ப வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்பர் சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஹனியை எடுத்துட்டு வருவாங்க, மக்கள்கிட்ட வித்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போனாங்க, பண்ட மாற்று முறை. இப்ப மணி லெண்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள். ட்ரேடர்ஸ் இன்வால்வ்ட் இன் சில்க் ட்ரேடு sent their agent to Santal tribes who reared cocoons. The Santal paid only 3 to 4 for 1,000 cocoons, but they sold very high rate. So middlemen gained huge profit from trade, and tribals began to see traders as their main enemy. இது ஒரு பெரிய மேஜர் போட்டு நீங்க பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. எப்படி உங்களுக்கு கிராஃப்ட் பர்சன், ஆர்ட்ஸ்மேன் எல்லாம் வாழ்க்கையை இழந்தாங்களோ, லைவ்லிஹுட் லாஸ் ஆனாங்களோ, அதே மாதிரி ட்ரைபல்ஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா டியூ டு தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், அங்க எப்படி ஃபார்மர்ஸ்க்கு ஜமீன்தார்ஸ் மெஹல்வார்ஸ் அப்படி வந்தாங்களோ, அது இவங்களுக்கு இந்த ட்ரைபல் பீப்புள் பாத்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி என்னாச்சு, தே ஆர் சப்போஸ் டு மூவ் வெரி டிஸ்டன்ட் பிளேஸ் ஃபார் ஒர்க் அண்ட் எனி திங். அங்க பாத்தீங்கன்னா பாண்டட் லேபர் ஆயிட்டாங்க. நிறைய ட்ரைபல் பீப்புள் பாத்தீங்கன்னா பாண்டட் லேபர் ஆயிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் லோ வேஜுக்குலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இட்ஸ் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லுமே அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. சோஷியலி, எக்கனாமிக்கலி, என்விரான்மெண்டலி, கல்ச்சரலின்னு ஒரு பெரிய அடி உங்களுக்கு விழுந்துச்சு. அப்பதான் ட்ரைபல் அப்ரைசிங் நடக்குது. ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, ட்ரைபல் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ், மூணா கேட்டாங்க. இப்போ அடுத்து, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ தோ த டிகிரி ஆஃப் அப்ரஷன் அண்ட் கிராவிட்டி வேரி ஃப்ரம் ரீஜன், இப்போதான் ட்ரைபல்ஸ் எந்திரிக்கிறாங்க. நீங்க ஷாந்தால் அப்ரைசிங் ஆகட்டும், கோல் அப்ரைசிங் ஆகட்டும், ரம்பா ரயட்ஸ் இன் ஆந்திராவாகட்டும், இதெல்லாம் மேஜர் ட்ரைபல் இன்சரெக்ஷன்.
ஹிஸ்டரியிலே படிச்சிருப்பீங்க. பட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அவங்க என்னன்னா கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, how did tribal react to this? Obviously riots, uprising, கிளர்ச்சி, போராட்டம். So Santal uprising in Bihar, Kols uprising in Chotanagpur, Ramba riots in Andhra. So Santal ina makkal, Kol ina makkal, Ramba ina makkal are the main tribal insurrection which offered stiff resistance to British, brutal force of British. அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, நாங்க ஏன் இப்படி செய்யணும்னு எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. Notwithstanding, they were no match to the well-drilled, better-equipped English army. The uprising marked by immense courage and sacrifice. Quite natural. Tribals கிட்ட இருந்தது primitive weapons தான், ஒரு கோடாலி, ஒரு வில்லு, ஒரு அம்பு. But British equipped with modern arms and weapons. வீரங்கி இருந்திருக்கு, துப்பாக்கி இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு மேட்சிங்கான ஒரு வாட் டு சே ஒரு போராட்டம் கிடையாது. பட் we had to appreciate their courage and sacrifice. And because the warfare between tribal having primitive weapon like stone, axe and the British armed forces like நிறைய பேர் இறந்துட்டாங்க. அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா இங்கெல்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபர் என்னென்ன அப்ரைசன் பார்த்தோம்னா, ஃபெமைன் அண்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஒன்று பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைய ஃபெமைன் இருந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஜமீன்தாரி, மஹல்வாரி, இந்த முறைகள்லாம் நிறைய பாதிச்சு. அப்போ என்ன ஆச்சு, அந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கிறதுக்காக ஷுவார் ட்ரைப்ஸ்மேன் கையில் ஆயுதங்களை எடுத்தாங்க. கான்சிக்வன்ஸ்க்காக சொல்றேன். தென் இன்னும் எதுக்காக அவங்க அப்ரைஸ் ஆனாங்க, ஆப்போசிஷன் டு அவுட் சைடர். பிரிட்டிஷ் வந்த பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட், ட்ரைபலோட லேண்டை நான் ட்ரைபலுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்த்து சாந்தால் ரிபல்லியன் வந்துச்சு. தட் இஸ் ஆப்போசிஷன் டு அவுட் சைடர். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் டு அவுட் சைடர் such as Sikh, Muslim farmers lead to cold mutiny. Oppression by revenue official, police, money lenders, landlord lead to Santal rebellion. As a result, government created separate Barkana for them in order to pacify them. In the revolt, in the rebellion வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தனியாவே பிரிச்சுட்டாங்க. பர்கானா லேண்டை பிரிக்கிறது. அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வித் ட்ரைபல் பிராக்டிஸ். நீங்க இப்போ நமக்கு எப்படி வந்து ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க, 1857 ரிவோல்ட்டுக்குலாம் மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த அடாப்டட் பாலிசியில சன் இல்லாதவங்களுடைய ஹையர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ். இப்போ சைல்டு மேரேஜ்ங்கிறது அந்த டைம் ப்ரிவேலண்டா இருந்துச்சு, சோசியோ பிராக்டிஸா இருந்துச்சு. வெதர் ரைட் ராங் செகண்ட். பட் பிரிட்டிஷ் இன்டர்ஃபியர்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரைபல் பிராக்டிஸ்லயுமே பிரிட்டிஷ் இன்டர்ஃபியர்ஸ் பண்ணாங்க. அதை எதிர்த்து கந்தாஸ் ட்ரைப் என்ன பண்ணாங்க, இதுக்கு எதிர்த்து சாக்ரிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரி ஆப்போசிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபார் ப்ராஜெக்ட். பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக ரோடு போடுறதாகட்டும், ரயில் போடுறதாகட்டும், ஃபாரஸ்ட் லேண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்த்து ட்ரைப் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் காமன் லேண்ட் ஹோல்டிங். இப்போவுமே ட்ரைபல்ஸ்ட இருக்க ஒரு பெக்யூலர் திங் என்னன்னா, அவங்க வந்து காமன் லேண்ட் ஹோல்டிங் தான் வச்சிருப்பாங்க. லைக் காமனா கல்டிவேட் பண்ணுவாங்க, காமனா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கு தனியா நிலம் இருக்கும், பட்டா இருக்கும். அப்பெல்லாம் அவங்க கிடையாது. ஒரு கிராமம்னா கிராமம் மொத்தத்துக்கும் ஒரு நிலம் தான். அதை மொத்தமா ஒன்னாதான் கல்டிவேட் பண்ணுவாங்க, ஒன்னா அறுவடை செய்வாங்க, ஒன்னா பிரிச்சுக்குவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் வந்து இதுல இன்டர்ஃபியர் பண்ணி இதை உடைச்சாங்க. அதனாலதான் முண்டா ட்ரைப்ஸ் சொட்டநாக்பூர்ல வந்து இதுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. ஏன்னா நீங்க காமன் லேண்ட் ஹோல்டு இருக்கும்போது அவங்க டாக்ஸ் வந்து யாரு கட்டுவாங்க ஒரு பிரச்சனை அப்ப வந்துச்சு. Then natural resources of British administration disrupt பண்ணுச்சு. Destruction of natural resources. So Ramosi tribe of Western Ghats put up a front against British administration regarding destruction of natural resources. So இதெல்லாம் வந்து tribes அவங்க பண்ண like reason and thing. இதுல ஒரு விஷயம் நீங்க இதுல இப்படி ஒரு பாயிண்ட், தட் இஸ் பிரிட்டிஷ் என்னென்ன பண்ணுச்சு. இப்ப நம்ம சோசியோ எக்கனாமிக்கா பார்த்தோம் இல்லைங்களா, இப்படி ஹெட்டர்லயே சொல்லலாம். லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ட்ரைபல்ல எக்கனாமிக் டிசாஸ்டர் கொண்டு வந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து அவுட் சைடரை
எஸ்பெஷலி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் டு நான் ட்ரைபல் கொடுத்தாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் வந்து ட்ரைபல் ப்ராக்டிஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணாங்க. பிரிட்டிஷ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக ஃபாரஸ்ட் லேண்ட் ஆக்குபை பண்ணாங்க. பிரிட்டிஷ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காமன் ஹோல்டிங் லேண்ட் ஹோல்டிங் கான்செப்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு இதையும் எழுதலாம். அதாவது இந்த கொஸ்டின் 3 பார்ட்டா இருக்கு. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன லைக் கான்சிக்வன்ஸ். ஸோ இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்க பிரிட்டிஷ்லயும் ஆட் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷ் நாட் ஒன்லி எக்ஸ்ப்ளாய்ட் தம் இந்த சென்ஸ் டிஸ்போசஸ் மட்டும் பண்ணல, கல்ச்சரலி இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணாங்க, அவங்களுடைய காமன் லேண்ட் ஹோல்டிங் கான்செப்டை உடைச்சாங்க அப்படிங்கிறதே நீங்க இதுக்கப்புறம் ஐ மீன் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட நீங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ் தே ஃபேஸ்ட். தென் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி. ப்ராப்ளம் காமனா அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, land alienation, poverty, unemployment, administrative defect, illiteracy, poor education facility, lack of hygienity எல்லாம் இருக்கு. தட் இஸ் நீங்க அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஹெட்டரா சொல்ல போனா ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைமரி ரிசோர்ஸ்லாம் வெறும் அவுட் சைடர்ஸே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த நேம் ஆஃப் குளோபலைசேஷன் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க ட்ரைப்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட், நீங்க ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரைபிள தான் அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியே பண்றாங்க. ட்ரைபல் விமன் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ட்ரைபல் விமன் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ட்ரைபலோடைய லேபர் ஒர்க் ஃபோர்ஸ்ல விமனோட ரோல் ரொம்ப ஜாஸ்தி. ட்ரைபல் செக்ஸ் ரேஷியோன்னு ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன் பழைய பார்ட் 2ல நினைக்கிறேன். அதுல ஒரு வேர்டு இருக்கும். கொஸ்டினே என்னன்னா, ட்ரைபல் செக்ஸ் ரேஷியோ ஏன் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்குன்னா, ட்ரைபல்ஸ் பீப்புள் வந்து மேட்ரியாரிக்கல் சொசைட்டி, தாய் வழி சமூகம். அந்த ட்ரைபல் பீப்புள் பாத்தீங்கன்னா அங்க லேபர் ஃபோர்ஸ்ல ஒர்க் ஃபோர்ஸ்ல விமனுக்கு ஜாஸ்தி ரோல். அப்ப ஆட்டோமேட்டிக்கா விமன் என்கரேஜ் பண்றாங்க. அங்க ஃபீட்டிசைடு, ஃபீமேல் ஃபீட்டிசைடு, இன்ஃபான்டிசைட்லாம் இருக்காது. ஸோ ட்ரைபல் விமன் இப்ப எங்க அவங்களுக்கு எக்கனாமில பெரிய ரோல் இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணும் போதோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது இமீடியட்டா பாத்தீங்கன்னா விமன் தான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க ரொம்ப அன்ஹைஜீனிக் கண்டிஷன் இருப்பாங்க, சாலரி கம்மியா இருக்கும். சில இடங்கள்ல வெரி அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா செக்ஷுவல் வயலேஷன் இவங்க ரொம்ப தே ஆர் ஐ மீன் தே பிகம் தி பிரைமரி டார்கெட் ஆஃப் செக்ஷுவல் வயலேஷன். தென் நிறைய இன்ஃபார்மல் ஜாப்ஸ் ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிச்சு ஒரு ஃபார்மல் செக்டர்ஸ்க்கு இன்னும் நிறைய பேர் வரல. கல்ச்சுரல் டிஃபேஸ்மெண்ட், ட்ரைபலுக்கு ஒரு பெக்யூலியர் பிலீஃப் கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா even though we have that much programs, but இதெல்லாம் இன்னைக்கு வந்து they losing their unique cultural features and triad because அவங்க ஹாபிடேஷனை பாருங்க. இந்த ட்ரைபல் லேண்டுன்னு இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் இடம்லாம் இருக்குன்னா கிடையாது. அவுட் சைடர்ஸ் வர்றாங்க. அவுட் சைடர்ஸ்க்கு யாரும்னா நம்ம தான். அவுட் சைடர்ஸ் போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுங்கிறதுனாலலாம் they are facing lot. முக்கியமா அவங்க கல்ச்சரை கலாச்சாரத்தை அவங்க இழந்துட்டு இருக்காங்க. இன்வன் சில ட்ரைப்ஸ்லாம் லாங்குவேஜே ஐ மீன் இந்த ஜாராவாஸ் ட்ரைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன மக்களே குறைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த அவங்களுடைய மொழி அழிஞ்சிட்டு வருது. ரீஹாபிலிட்டேஷன்லாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாலாம் கிடையாது. என்ன சொல்ல வரோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும், ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க, பேப்பர்ல தான் இருக்கும். ப்ராக்டிஸ் இன் ப்ராக்டிஸ் ஒரு 10% ரீஹாபிலிட்டேஷன்லாம் இருக்காது. நம்ம நிறைய இஷ்யூஸ், ஏலினேஷன். இப்ப நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரெட் காரிடார் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா தட் இஸ் மாவோயிஸ்ட் ஏரியால பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க. இந்த நேம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ல எல்லாம் அவங்க நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், சோசியோ லைஃப்னு நிறைய இஷ்யூஸ் தே ஆர் ஃபேஸிங். நிறைய பாயிண்ட் அதில் கொடுத்துருக்கேன். யூ ப்ளீஸ் have it. So prepare well. All the best. Thank you.